அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் அந்த ஆடை இனியும் இழக்க விரும்பல. கண்டுபிடித்த போது யூசுவலா கோபப்படணும் அவரு விட்டு போனதுனால. ஆனா அவர் சந்தோஷப்படுகிறார். எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையான 63வது சங்கீதத்தை வைத்து ஃபாதர் பெக்மேன்ஸ் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் ரீசெண்டா ஒரு பாடல் தான், உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். பாடுவோமா? தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறேன், தண்ணீரில்லா தாகமாயிருக்கிறேன். என்னுடலும் உமக்காக ஏசையா ஏங்குதையா, என்னுடலும் உமக்காக ஏசையா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ரட்சகரே உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா. ஆமென். உண்மையிலே தாவீது அந்த சங்கீதத்தை எழுதுறது வனாந்தரத்துல. ஆனால் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், இந்த வசனமும் பிரசனமும் இல்லாத ஒரு நிலை இருக்குல்ல, அதுதான் உண்மையிலே தனிமை. நான் தனித்தவனா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தாவீது எங்க உணர்வார்னா, அந்த பிரசனமும் வசனமும் இல்லாத தருணங்கள்ல. லைஃப் ஃபுல்லாவே அவர் தனியா தான் இருந்தார். குடும்பம் உண்டு, எல்லா நண்பர்கள் உண்டு, உறவுகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர். நம்ம தனிமைங்கிறத இப்படிதான் ஃபீல் பண்ணணும். அப்ப நான் தனியா இருக்கிறேன்பா. இந்த வசனத்திலையும் பிரசனத்திலையும் எனக்கு வசனம் கிடைக்குது, பிரசனத்தை அனுபவிக்கிறேன் இருக்கும்போது நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லவே கூடாது. அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் உண்மையிலே நம்ம அந்த இடத்துல உண்மையிலே மறுதலிக்கிறோம். அவர் கூட இருக்கிறத மறுதலிக்கிறோம். ஆமென். மரண பள்ளத்தாக்கில் சொல்றானா, கர்த்தர் என் கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ஆனா இது ரெண்டும் இல்லாம இருக்கும் பாருங்க. எத்தனை பேர் இருந்தாலும் அப்ப நான் தனித்து இருக்கிறேன், நான் தனித்தவனா இருக்கிறேன். எப்போது நம்மோடு இருக்கிற கர்த்தர் கூட இருக்கிறத எத்தனை பேர் அனுபவித்து இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த பாடல் அப்படியே அப்பா கூட, அப்பா நிழல்ல, அப்பா தயவுல. தேங்க்யூ ஜீசஸ். Glory, உம்மைத்தான் நினைக்கிறேன்,
நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அக. மறுபடியும் சொல்லுவோமா? உம்மைத்தான் நினைக்கிறேன், உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். சொல்லுங்க, இருதயத்திலிருந்து சொல்லுங்க. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகம். ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல், ஏசையா. ஆமென். ஓ ஹல்லேலூயா. தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். பாடுங்க. தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறேன். தண்ணீரில்லா. ஆமென். என்னுடலும் உமக்காக ஏசையா ஏங்குதையா, என்னுடலும் உமக்காக ஏசை. கைகளை உயர்த்தி, ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல், ஏசையா ரட்சகரே. உம்மிரக்கம் உம்மிரக்கம் உம்தயவு மேலானது உயிரை விட. சொல்லுங்க. உம்மிரக்கம் மேலானதுன்னு சொல்லுங்க. மேலானது உயிரை விட. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மையே நான் துதிப்பேன். ஆமென். உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன். உமது நாமம் சொல்லி கையை உயர்த்தி, ஏசையா 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 ரட்சகரே இம்மானுவேல், ஏசையா ஏசையா ரட்சகரே. சுவையான சுவையான உணவு உண்பது போல் திருப்தியானேன் உம் உறவில். சொல்லுவோம். சுவையான. ஆமென். திருப்தியானேன் உம் உறவில். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன், உதடுகளால் துதிப்பேன். அப்பாவின் கிருபையில் தான் அனுதினம் வாழ்கின்றேன். அப்பாவின் கிருபையில் தான். சத்தமா ஏசையா 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 ரட்சகரே இம்மானுவேல், ஏசையா. ஆமென். ரட்சகரே. சொல்லுங்க. உம்மைதான் நினைக்கிறேன், உம்மைதான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன்.
நீர் எனக்கு துணையாயிருப்பதா. நிழலில் கைகளை உயர்த்தி ஏசையா, 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 ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா, ஏசையா, ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா, ஏசையா, ரட்சகரே எங்களோடு இருக்கிற இம்மானுவேலரே. ஹல்லேலூயா. ஏசையா, ரட்சகரே. ஆமென். ஏசையா, எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. பாடுவோமா? ஏசையா, என் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம். ஆமென். சின்னஞ்சிறு வயதிலே என்னை நீர் தெரிந்தெடுத்து சீதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீரே. சின்னஞ்சிறு வயதினிலே சீதைந்த என் வாழ்வை. கைகளை உயர்த்தி, சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடுவேன் உந்த நன்மையே. சிலுவையே சிந்தை குளிர பாடுவேன். ஆமென். உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. உம்மை தேடி தேடி உண்ணவும் முடியல, உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல. எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மை தான் தேடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல. எண்ணங்களும் ஏக்கங்களும். கைகளை உயர்த்தி, ராஜா, ராஜா நீங்க இல்ல நான் இல்லையே. உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம். ராஜா, ராஜா நீங்க. ஆமென். ராஜா நீங்க, ராஜா நீங்க. உங்க நினைவில்லாத வாழ்வு வாழ்வே இல்லப்பா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, ராஜா நீங்க இல்லாம நான் இல்லாண்டவரே. வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுறதுல சிந்தை குளிர பாடுவேன் உந்த நன்மையே. உண்மையா அந்த மனசுல இருந்து நம்ம அவரை பிரைஸ் பண்ணும்போது நம்முடைய எண்ணம் குளிரும், நம்முடைய ஆத்துமா குளிரும். ஆமென். ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை. ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்தவரை நம்ம தேடுறோம். செவிக்க சொல்லிக் கொடுக்கும் போது கேளுங்கள் என்று சொல்லி மட்டும் கர்த்தர் விடல, தேடுங்கள் என்று சொல்லுகிறார். கேட்கிறது பெற்றுக்கொள்ள, தேடுகிறது கண்டடைய. எனக்கு இதுவரை மோசே பாருங்க, அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி அவன் கிட்ட வருகிறான். அவன் தான் தூரத்திலே அவன் கண்ணுக்கு தெரியுதே, அந்த அற்புதம் தான் கண்ணுக்கு தெரியுதே. தெரிந்ததுக்கு அப்புறம் அவன் கிட்ட வருகிறான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நமக்கு பார்த்தா போதும், ஏதோ ஒன்று நடந்தா போதும் என்கிறத தாண்டி
ராஜா நீங்க இல்லாம நான் இல்லை, உங்க நினைவில்லாத உம்மை தேடி தேடி உள்ள நமக்குள்ள அந்த ஏக்கம் பிடிக்கணும். தாவீது சொல்றார், இப்படியே உம்மை பார்க்க நான் ஆசையா இருந்தேன். ஆசையா இருந்த ஆசை, ஏக்கம், வாஞ்சை, விருப்பம் இதெல்லாம் இயேசு மேல வந்துட்டுன்னு வைங்கள, நம்ம லைஃப் அது பிரகாசமாயிட்டே இருக்கும், அது அழகாயிட்டே இருக்கும், அது மற்றவர்கள் பார்வை